ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மனதோடு மனதாக ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு தாத்தா வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னு பார்த்தா ஐ எம் டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே உண்மையாலுமே டிப்ரெஷனில் தான் இருக்கிறாங்களா இல்லை சேட் எபிசோட்ஸில் இருக்கிறாங்களான்னு பார்த்தா நிறைய பேர் சேட் எபிசோட்ஸில் தான் இருக்கிறாங்க. அதாவது சோகமாக ஃபீல் பண்ணுறது, இல்லை எம்டினஸ்ஸு, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கிறது. பட் எல்லாரும் பக்கத்தில் இருப்பாங்க, எல்லா லைஃப்பும் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஏன் நமக்கு இந்த ஒரு சேட் ஃபீலிங் வருது அப்படின்னு கேட்டால் நிறையா பேருக்கு சொல்ல தெரியறதில்ல. அதுவே நம்ம நாளடைவில் ஒரு டிப்ரெஷனாக மாறிடுது. ஸோ ரிசர்ச் படி, அமெரிக்காவில் எடுத்த டேட்டா படி 1 in 5 adults, அதாவது 25% அந்த மொத்த பாப்புலேஷனில் டிப்ரெஷனில் இருக்கிறாங்களாம். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு சேட் எபிசோட்ஸை, என்னன்னே உணர முடியாத ஒரு எபிசோட்ஸை அவங்களால கிரகிச்சிக்க முடியாததுனால தான் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது. இப்போது ஏன் அந்த மாதிரி ஒரு சேட் எபிசோட் வருது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போது நம்ம பல ஜென்மங்கள் முன்னாடி போகணும். ஒரு பல ஜென்மங்கள், அதாவது நம்ம சிவிலைஸ்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம ஹண்டர் கேதரர்ஸாக இருந்திருக்கோம். அதாவது கூட்டமாக வேட்டையாடி, மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கூட்டமாக நம்ம இருந்திருக்கோம். ஸோ அது எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குரூப்புக்கு 150 பேருன்னு இருப்பாங்களாம். ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 150 பேர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம். ஸோ அவங்க எல்லாரும் காலனைஸ் பண்ணி, ஒரு இடத்த காலனைஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து முடிஞ்ச அளவுக்கு மிருகங்களில் வேட்டையாடிட்டு, அங்கே வேட்டையாடுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் போவாங்களே தவிர அவங்களுடைய நெய்பரிங் கம்யூனிட்டி ஆர் நெய்பரிங் குரூப்புக்குள்ளார போய் சண்டை போட மாட்டாங்களாம். ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை தான் ட்ராவல் அப்படின்றாங்க. இது நம்ம ஜீன்ஸ்லேயே இருக்குது, நம்ம டிஎன்ஏலேயே இருக்குது. ஸோ இப்போது நமக்கு ஒரு சேட் எபிசோட்ஸ் வருது அப்படின்னா நமக்கு எல்லாமே நம்ம யோசித்து பார்த்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போது என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ட்ராவல் பண்ணாமல் நம்ம ஒரு செடென்ட்ரியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம செடென்ட்ரியாக வாழ்கிறோம், ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் நம்மளுடைய உடம்பும் ஜீன்ஸும் செடென்ட்ரியாக இருக்கிறத தாக்கு பிடிக்க முடியுமா. அப்புறம் 3 மாதம் ஆனதுக்கப்புறமா நமக்கு என்னடா லைஃப் ரொம்ப போர் அடிக்குதே, அப்படியே ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு யோசிக்க ஆரம்பிக்குவோம். அப்போ தான் நம்ம எடிக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்க்குறதோ, இல்லை வேறு சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறத நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ட்ராவலிங் அப்படின்ன உடனே இம்மீடியட்டாக லக்ஸுரி ட்ராவல், இல்லை பீச் ஸ்பாட்டு அப்படிங்கிற இமேஜினேஷனுக்கே எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயங்கள். இப்போது இந்த பார்க்குற வீடியோ எங்கள் வீட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 40 minutesல போகிறதான். ஸோ எப்போ எங்களுக்கு டைம் கிடைக்குதோ, ஒரு 1 month ஒன்ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு ஷார்ட்டாக வீட்டில் இருந்து ஒரு 40 minutes ட்ரைவ் போனோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபின்கான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ ஃபின்கா இந்த மாதிரி இடத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு ஹோல் டே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ இங்கே 18 டிகிரி இருக்குது அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஒரு 15 டிகிரி அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூலாக இருக்கும். ஒரு நேச்சரோட மனதோடு மனதாக ஒரு பூக்களை, தேனீக்களை, புதுசாக இருக்கிற மக்கள் கூட பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது, கொஞ்சம் கண்ட்ரி சைட் ஃபுட்டை சாப்பிட்றது, அங்கே அப்படியே ஹோல் டே நடந்துட்டு வர்றது, உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது அப்படின்னப்போ திருப்பி நம்ம பாடி ரீசார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ட்ராவலை பற்றியான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு சயின்டிஃபிக் பாயிண்ட் வழியாக பார்க்கலாம் வாங்க.
இப்போது நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாம் ஒரு ஜென்ரலாக ஒரு ட்ராவல் பண்ணுறது, நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போது ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா, சில பேர் பயங்கர அட்வென்ச்சரஸ் ட்ராவலர்ஸாக இருப்பாங்க. என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போய் இறங்கி உள்ளே போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்டில் போய் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை பெரிய ஹைக் பண்ணி பெரிய கிளிஃபில் போய் நிற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பயங்கர அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பைக் ரைடு போகிறது, இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் அப்படியே பைக்லேயே போகிறது, இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸாக வந்து ட்ரிப் எடுத்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக்காக பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக எல்லாருக்கும் DR-D4 அப்படிங்கிற ஜீன் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நார்மல் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இதில் ஒரு வேரியேஷன் இருக்கான். இந்த DR-D4 கூடவே 7R அப்படிங்கிற ஒரு ஜீன் வந்து இருக்கும்போது அவங்களுடைய டோபமைன் லெவல்ஸை அப்படியே ஏற்றி விடுமா. அப்போது அவங்களுக்கு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அந்த டோபமைன் லெவல்ஸ் வந்து அதிகமாகுமா. அப்போ அந்த டோபமைன் லெவல்ஸ் அதிகமாகிறதுக்காகவே அவங்க இந்த அட்வென்ச்சரஸ் ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் யாருக்கு இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்ததில் அதிகமாக நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கன்ஸ்ட இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஜீன், அதாவது DR-D4 7R அப்படிங்கிற ஜீன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அதுதான் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கான்டினென்ட் இல்லையா. ஏன்னா வந்து அங்கே நேட்டிவ் இந்தியன்ஸ் தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். ஸோ இந்த யூரோப்பியன்ஸ் தான் வந்து இங்கே வந்து கொலனைஸ் பண்ணாங்க. ஸோ அதிகமாக இந்த யூரோப்பியன்ஸ் மூலமாக தான் இந்த DR-D4 7R ஜீன், இந்த அட்வென்ச்சரஸ், ஏன்னா அவங்க தான் அட்வென்ச்சர் பண்ணி எங்கேயோ இருந்து ஒரு கான்டினெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த கான்டினெண்ட்டில் கொலனைஸ் பண்ணி அந்த கான்டினெண்ட் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து பெருசாக எக்ஸ்டென்சிவ் டெவலப்மெண்ட் வந்திருக்குது. ஸோ இந்த DR-D4 7R இந்த ஜீன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் அட்வென்ச்சர் இருக்குமா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா 23andMe இந்த மாதிரி நிறையா ஜெனட்டிக் டெஸ்டிங் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஜீன் வந்து எங்கே இருந்து ட்ராவல் ஆகிருக்கு, அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா. இப்போது 2012 இருந்து இப்போ வரைக்கும் இது வந்து கொஞ்சம் பாப்புலராக போயிட்டு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸு அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ட்ரேசிங்னு சொல்கிறாங்கல்ல, மூதாதையர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்டிங் போயிட்டு அப்புறம் இட்டாலி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி அவங்களுடைய மூதாதையர்களோட ஃபீல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது கொலம்பியாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் appetizer, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்ற ஒரு appetizer. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேத்தகோனஸ் கொனாஹின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இங்கே அப்பளம்லாம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி வாழைக்காவை வந்து நல்லா கட் பண்ணி கொஞ்சம் அவிச்சிட்டு அதை வந்து ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று வச்சு நல்லா ஸ்மூதன் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அதை எல்லாத்தையும் ஒரு அப்பளம் மாதிரி ஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை பொரிச்சிட்டு அது கூடவே அஹின்னு சொல்லுவாங்க, அந்த அஹி கூட வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கிற சில்லி, வெங்காயத்தாள், அப்புறமா சிலாண்ட்ரோ, டொமேட்டோ, இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வந்து அது கூட வந்து வினிகர் ஆர் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை அப்படியே வந்து இது கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மெயின் ஃபுட்டு வந்து இங்கே நம்ம எப்படி இந்தியாவில் நாட்டுக்கோழின்னு சொல்கிறோமோ இங்கே வந்து போஜோ அல் காம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீல்டில் அதுவாக ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கனை வந்து நல்லா ஒரு 7 மணி நேரத்துக்கு கொதிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோ குக்டு சூப்பு, சங்கோச்சோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸு, நம்ம ஸ்டார்ச்சி ரூட் வெஜிடபிள்ஸ், அதாவது
டாப்பியோக்கான்னு நம்ம சொல்கிறோம்ல, மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் அஹ், தாரோ, அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் ரூட் வெஜிடபிள்ஸ், கூடவே மெய்ஸு, அப்புறம் இந்த சிக்கன் ஸ்டாக்கு, அப்புறம் இந்த சங்கோர் சக்குன்னு சிமரோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஹர்ப் இருக்குது. அந்த ஹர்பை வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ 7 hours அது வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டாக்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோ, டாப்பியோக்கா, அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நிறையா டைப்ஸ் ஆஃப் கிழங்கு வகைகள், ப்ளஸ் இந்த பட்டைக்கோணுன்னு சொல்கிறோம்ல, அது எல்லாத்தையுமே வச்சு, பட்டைக்கோணுன்னு சொல்கிறது வாழைக்காய். ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த சூப்பில் கொடுப்பாங்க. சங்கோச்சோ அப்படின்னு பேர். ஸோ அது கூட இந்த சிக்கன், அப்புறமா கொஞ்சம் ஒரு கப் ஆஃப் ரைஸ் வரும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட். அப்புறமா இங்கே ஒவ்வொரு சூப்புக்கும் ஒவ்வொரு ஹர்ப் போடுவாங்க. அந்த ஹர்பை வச்சு இது இந்த சூப்புன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா. ஸோ டாப் 10 பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ராவலிங்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 ரிலாக்ஸிங் பிரேக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மறந்துட்டு, வரிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு, ஃபோனு, ஒர்க்கு, இமெயில்ஸு எதுவுமே இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ட்ராவல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் பிரேக்கராக இருக்குது. நம்பர் 2ன்னு பார்த்தோன்னா, இன்க்ரீசஸ் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு வந்து ஒரு பிளான் வேணும். ஸோ என்னென்ன பிளேசஸை விசிட் பண்ணணும், என்னென்ன வேக்சின்ஸ் அந்த இடத்துக்கு தேவைப்படும். சில இடத்துல வந்து உங்களுக்கு எல்லோ ஃபீவர் வேக்சின் வேணும், மலேரியா மருந்து சாப்பிட்டுட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளானிங் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ என்னென்ன இடத்த பார்க்கணும், ஒரு கைடு தேவைப்படாதா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும். 3வது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே நம்ம பேசுகிற லாங்குவேஜ் பேசலை அப்படின்னா நம்ம புது புது வேர்ட்ஸை நம்ம கற்றுக்குறோம். நம்ம அந்த வேர்டில் வந்து இப்போது சாப்பாடு, தண்ணி அப்படின்னா இங்கே ஸ்பானிஷில் அக்வான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி புது புது வேர்ட்ஸு, மணி எத்தனா, கேஓராஎஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு அந்த ஊருக்கான ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு ஒரு நியூ லாங்குவேஜ் தேவை. ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசும்போது நம்ம பாடி லாங்குவேஜ் மாறும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது மூலமாக நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். 4வது நியூ கல்ச்சர், லேர்னிங் அபவுட் நியூ கல்ச்சர். இப்போது நம்ம ஒரு இடத்துல இருந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து கேலியிலேருந்து பனாமா ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ கேலி அண்ட் பனாமா பார்த்திங்கன்னா 1 hour தான் வந்து ஃப்ளைட்டில். பட் அதுக்குள்ளாரியே அங்கே வந்து அவ்வளோ கல்ச்சரல் சேஞ்சஸ் இருக்குது. பனாமா எப்படி ஃபார்ம் ஆச்சு, அங்கேருந்து எப்படி நம்ம வந்து கேனல் உருவாக்குனாங்க, எதுக்காக கேனல் உருவாக்குனாங்க, எவ்வளவு காடு இருந்துச்சு, எத்தனை காடு வகைகள் அழிக்கப்பட்டிருக்கு, அங்கே இருந்த நேட்டிவ் இந்தியன்ஸ் வந்து இண்டிஜினஸ் கம்யூனிட்டி எங்கே இருக்காங்க, அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய முடிஞ்சது. ஸோ அவங்க கல்ச்சர், அவங்க ஃபுட், அவங்க ட்ரெடிஷன்ஸ், இந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து நமக்கு வந்து இவ்வளவு கல்ச்சுரல் சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு தோணும். நம்பர் 5 அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் மோர். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் மோர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ the more often you travel, the more you'll understand what you like and dislike. Traveling sometimes provide moments when things seem clearer. ஸோ இப்படி சொல்லும்போது நமக்கு என்னென்னா, நமக்கே வந்து நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நமக்கு மணி மட்டுமே நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்காது, மணியை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போது நம்ம வந்து இப்படி இருக்கிறதா லைஃபு, குழந்த, ஃபேமிலி அப்படி இருக்கிறதா லைஃபு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அங்கே போய் நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஆளை பார்க்கும்போது இது இல்லாமலேயும் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ நம்ம எனக்கெலாம் அந்த பயம் வந்திருக்கு. இப்போ நமக்கு பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா எப்படி நம்ம லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆட்களை ட்ராவல் பண்ணும்போது நிறையா பேரை நம்ம வந்து இப்படி இல்லாமலேயும் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலெல்லாம் ட்ராவலே பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கும்போது 85-90 இயர்ஸ்லலாம் கூட்டிகிட்டு அந்த தாத்தா பாட்டிங்களை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ண வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம தாட் ப்ராசஸ் மாறும். நம்பர் 6 பாசிபிள் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போது நம்ம அங்கே ட்ராவல் பண்ணும்போது நமக்கு புது பீப்புளை, புது கல்ச்சரை, அது இருக்கிற ஆட்களை பார்க்கும்போது அங்கே ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நமக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
இல்ல நமக்கு வந்து அங்க என்ன மார்க்கெட் கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கேப் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா, நம்ம அந்த மாரி பிசினஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு அன்பிரெடிக்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்னு சொல்றாங்க. நம்பர் 7 டிராவலிங் ஹம்பிள்ஸ் யூ. ஸோ இப்ப நம்ம வந்து நம்ம தான் பெரிய ஆளு, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இப்ப 3 வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்தியாலாம் ஒரு 3 வேர்ல்டு கண்ட்ரீஸ், கொலம்பியா எல்லாமே ஆப்பிரிக்கா எல்லாமே ஒரு 3 வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஸோ அப்ப நம்ம அங்க பார்க்கும்போது, அங்க வந்து லட்சக்கணக்கான பீப்புள் வந்து ஹோம்லெஸ்ஸா இருப்பாங்க. ஏன் நான் வந்து நியூயார்க் போம்போதே நெறையா பேரு ஹோம்லெஸ்ஸா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டேன். எனக்கெல்லாம் வந்து யுஎஸ்னா ஒரு பெரிய பணக்கார கண்ட்ரி அப்படின்னு இருக்கும்போது, அங்க வந்து ஒரு ஹோம்லெஸ்ஸா இருப்பாங்க அப்படின்னு தெரியும்போது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கலிஃபோர்னியாலலாம் நெறைய ஹோம்லெஸ் பீப்புள நாங்க வந்து பார்த்துருக்கேன். பார்க்கும்போது, ஓகே நம்ம எவ்வளோ கிஃப்டடு அப்படின்னு தோணும் நமக்கு. நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன். இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ஈகர்னஸ் வரும்ல. அப்ப நம்ம ஒன்ஸ் ஜூலையும், டிசம்பரும் நம்ம ட்ராவல் பண்றோம்னா, நமக்கு ஜூலைக்கு வந்து ஒரு மார்ச்லயே நம்ம புக் பண்ணிறணும். ட்ராவல் எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸ்டா. அப்ப நமக்கு மார்ச்லேருந்தே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துரும். அப்ப ஜூலை எப்போ வரும்? ஜூலை எப்போ வரும்? நம்ம ட்ராவல் பண்ண போறோம் அந்த மாரி. ஸோ அப்ப நமக்கு வந்து ஒரு ஈகர்னஸ உருவாக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்? சீக்கிரமா வொர்க்க முடிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ட்ராவலுக்கு டைம் அலோகேட் பண்ண முடியும். டைம் ப்ளஸ் மணி. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் ஆகுது. நம்பர் 9 அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ். இப்போ புது ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி கூட ஒரு மெமரிஸு, நம்ம அந்த மெமரிஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது ஒரு ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து நம்ம மைண்டுக்குள்ளார இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நமக்கு அந்த அந்த வேர்டு இப்போ கொலரடோ அப்படின்னு சொன்னாலே, பிரெக்கன்ரிட்ஜ் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அங்கே நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் நமக்கு வந்து வாங்க நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல, நல்லா இருந்துச்சுல்ல அந்த மாதிரி. நம்பர் 10 இட்ஸ் ஃபன். இப்போ நமக்கு ட்ராவல் போகுது அப்படின்னாலே நமக்கு ஃபன் தானே. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம அவங்கள பார்க்க போகிறோம், நம்ம அம்மா பார்க்க போகிறோம், அப்பா பார்க்க போகிறோம், இல்லை புது பீப்பிளை மீட் பண்ண போகிறோம், இது வாங்கலாம், இல்லை அந்த ஊரில் என்ன மாதிரி பீச் இருக்கும் இப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டே மாற்றுது. ஸோ நம்ம வந்து அதுக்காக நம்ம மணி ஏர்ன் பண்ணணும்னு தோணுது, நம்ம அதுக்கு அந்த டேட்டுக்காக ஈகராக வெயிட் பண்ணணும்னு தோணுது. சம்திங் இஸ் ஃபார் அஸ் டு புஷ். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது ட்ராவல் மூலமாக. ஸோ நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட ஒரு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் அந்த மாதிரி போயிட்டு வாங்க. இல்லை பக்கத்தில் நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். ஒரு கோயிலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும் இதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பச்சை பச்சேல்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.